தெய்வ தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். சிறப்புக்குரிய தெய்வ தரிசனம் பகுதிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று ஓர் அற்புதமான நல்ல நாள். இந்த நல்ல நாளில் நாம் தரிசனம் செய்ய இருக்கின்ற இறைவன் ஸ்ரீ தர்மசாஸ்தா. தர்மசாஸ்தா புஷ்கலா தேவிக்கு நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தை தான் இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் வாழ்வில் மனம் செய்து கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் திருமணம் செய்து காட்டுகின்றார். அதனால் தான் இதற்கு திருமணம் என்கின்ற அற்புதமான திருப்பெயர் வந்தது. இறைவன் செய்கின்ற அனைத்திற்குமே திரு என்கின்ற அடைமொழி உண்டு. மனம், நம்முடைய மனம் வாழ்க்கையில் என்றுமே மனம் வீசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால் தான் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இல்லறமாகிய நல்லறத்தை மிக சிறப்பாக நடத்தி அதை திருமண வாழ்க்கை என்று நாம் சொல்லுகின்றோம். இதை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனே திருமணம் செய்து நமக்கு காட்டுகின்றார். அந்த வகையில் ஆரியங்காவில் வீற்றிருந்து எல்லோருக்கும் அருளை வாரி வாரி வழங்கக்கூடிய தர்மசாஸ்தா புஷ்கலா தேவிக்கு நடைபெற்ற அற்புதமான திருக்கல்யாண உற்சவத்தை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம். ஒரு கல்யாணம் என்று சொன்னால் அதற்கு சீர்வரிசை எல்லாம் உண்டல்லவா? இந்த திருமணத்திலும் சீர்வரிசை மற்ற அனைத்து சடங்குகளும் முறையாக நடைபெற்றிருக்கின்றது. வாருங்கள், திருக்கல்யாணத்தை கண்டு மகிழ்வோம். குழந்தைகளோடு நீண்ட வரிசையாய் நின்று கொண்டிருக்கிறார்கள் பெண்கள். அவர்களின் கரங்களில் உள்ள தட்டில் தீபம் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. விவரிக்க இயலாத மகிழ்வு ததும்புகிறது அவர்களின் முகத்தில். செண்டை மேளங்கள் அதிர்ந்து ஒலி எழுப்புகின்றன. வேடம் புனைந்த கலைஞர்கள் நடனமாடுகின்றனர். என்ன விசேஷம் இது? எங்கு நடக்கிறது? இது தாலிப்பொலி ஊர்வலம். இதனை கோஷா யாத்ரா என்றும் சொல்வார்கள். தமிழில் ஆலயத்தில் இறைவன் அழைப்பு என்றும், திருமண மண்டபத்தில் மாப்பிள்ளை அழைப்பு என்றும் கூறுவார்கள். தமிழகத்தின் தென் எல்லையில் உள்ள செங்கோட்டையில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆரியங்காவு என்னும் தலத்தில் நடக்கிறது இந்த உற்சவம். வளைந்து வளைந்து மேலேறி செல்கிறது மலைப்பாதை. இந்த பயணத்தின் நிறைவில் நமக்கு தென்படுகிறது ஆரியங்காவு ஆலயத்திற்கான முகப்பு வளைவு. பந்தள ராஜகுமாரனாக அவதரித்து அன்னையின் பிணி போக்க புலிப்பால் கொண்டு வரச் சென்ற பெருமான் என்பதை நினைவூட்டுகிறது முகப்பு வளைவில் அமைந்துள்ள சுதை வடிவம். அன்னையை காப்பதே மகனின் முதற்கடன். தாயின் மனம் நோகாமல் தொண்டு செய்வதே தனையனுக்கு பெருமை என்று வார்த்தைகளாகச் சொல்லாமல் புலி வாகனத்தில் அமர்ந்தவராக தரிசனம் அளிக்கிறார் பெருமான்.
முகப்பில் புலி வாகனராக தரிசனம் அளிக்கும் இந்த தர்மசாஸ்தா புஷ்கலா தேவியுடன் தரிசனம் அளிக்கும் தலம்தான் இந்த ஆரியங்காவு. சபரிமலையில் படிகளில் ஏறிச் சென்றால் தரிசனம் அளிக்கும் பெருமான் இங்கே படிகளில் இறங்கிச் சென்றால் தரிசனம் அருள்கிறான். என்ன காரணம்? தன்னை பெரிதென்று நினைக்காமல் எளிமையும் பரிவும் கனிவும் கொண்டு யார் இருந்தாலும் அவர்களுக்காக பல படிகள் பகவான் கீழிறங்கி வருவான் என்பது இந்த ஆரியங்காவின் சூட்சமம். வந்த வண்ணம் இருக்கிறார்கள் பக்தர்கள். தங்களின் எண்ணங்கள் அனைத்தையும் கைகூடச் செய்யும் கலியுக வரதனை தரிசிக்க. தெய்வ தரிசனம், இது திவ்ய தரிசனம். வந்த வண்ணம் இருக்கிறார்கள் பக்தர்கள். தங்களின் எண்ணங்கள் அனைத்தையும் கைகூடச் செய்யும் கலியுக வரதனை தரிசிக்க. பசுமையை போர்த்திக் கொண்டு கம்பீரமாக காட்சியளிக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை. காடு, மலை, சமவெளி, பள்ளத்தாக்கு என்று பெயர்கள் பலவானாலும் பூமி ஒன்றுதான். அதுபோல வடிவங்கள் பலவானாலும் தெய்வம் ஒன்றுதான் என்கிற தத்துவத்தை உணர்த்துகிறது மலைப்பிரதேசம். அதில் உருக்கிய வெள்ளி போல விழும் அருவி பளபளக்கிறது. பார்வையை வசீகரிக்கின்ற இயற்கை சூழலில் அருள் வெள்ளத்தை பரவச் செய்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ தர்மசாஸ்தா. ஸ்ரீ சாஸ்தாவின் கருணையை நினைவூட்டுவது போல குளிர்ந்து ஓடுகிறது கருப்பாறு. இதனை கருப்பா நதி என்று சொல்கிறார்கள். முகப்பை கடந்து படிகளில் இறங்கிச் சென்றால் முதல் தரிசனம் தருபவர் கருப்பண்ண சுவாமி. தன் தேவி கருப்பாயியுடன் இவர் காட்சியளிக்கிறார். அரக்கியான அஜமுகியிடம் சிக்கிய இந்திராணியை காக்க வெளிப்பட்டவர் இவர்தான். முறுக்கிய மீசையும் உயர்த்திய அறிவாளுமாய் காட்சி தரும் இந்த பெருமான் ஸ்ரீ ஐயப்பனின் அணுக்கத் தொண்டர். இவரை தரிசித்து நடந்தால் மேடையில் வன தேவதைகளின் சிலா ரூபங்கள். காவு எனப்படும் இந்த காட்டுப்பகுதியில் வசிக்கும் தேவதைகளை வணங்கி திரும்பினால் நாகர் சந்நிதி. நாகங்கள் ஆற்றலின் குறியீடுகள். காற்றை விழுங்கி படமுயர்த்தி நிற்கும் நாகங்கள் சட்டென்று சுருங்கி புற்றுக்குள் ஒடுங்குபவை. காற்றை கட்டுப்படுத்தினால் ஆற்றல் கூடும் என்று யோக முறைகள் கூறும் நுட்பத்தை உணர்த்துகின்றது நாகர் சந்நிதி. வருகின்ற பக்தர்களின் கவலைகளை களைபவராக கணபதி காட்சியளிக்கிறார். மரத்தின் கீழ் அமர்ந்துள்ள வாரண முகனை வழிபட்டு நடக்கிறார்கள் பக்தர்கள். இவர்தான் இண்டிலியப்பன். இந்த தலத்தின் காவல் தெய்வமாக விளங்குபவர் இவர்தான். இவரை சிவபிரானின் அம்சம் என்கிறார்கள். இது யக்ஷியின் சந்நிதி. இங்கே கருப்பு வளையல், குங்குமம், பாசிமணி ஆகியவற்றை வைத்து வழிபடுகிறார்கள். திருமண மண்டபத்திற்கு பின்புறம் உற்சவ மூர்த்திகளுக்கான சந்நிதி அமைந்துள்ளது. இங்கே விநாயகர், தர்மசாஸ்தா ஆகிய மூர்த்திகளை தரிசிக்கிறோம். பரிவார மூர்த்திகளை தரிசித்தாயிற்று. இதோ மூலவரின் சந்நிதியை நோக்கி நாம் பயணிக்கிறோம். விசாலமான முகப்பு மண்டபம். இங்கே அனைவரும் நின்று ஸ்ரீ தர்மசாஸ்தாவை தரிசிக்கலாம். சந்நிதிக்குள் செல்ல ஆண்கள் மேல் சட்டை அணியக்கூடாது என்பது இங்குள்ள மரபு.
தேங்காயை உடைத்து அதன் மூடியில் நெய் ஊற்றி திரியிட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்வது இங்கே காணும் பிரதான வழிபாடு. இதை நீராஞ்சனம் என்கிறார்கள். திருமுற்றத்தை அடுத்து அமைந்துள்ள மூலஸ்தானத்தில் பேரருள் பிழம்பாய் பேரழகின் சிகரமாய் பெரும் பொலிவுடன் காட்சியளிக்கிறார் ஸ்ரீ தர்மசாஸ்தா. வலது காலை தொங்கவிட்டு இடது காலை பீடத்தில் ஊன்றியிருக்கிறார் பெருமான். அதிலே யோக பட்டமும் அமைந்திருக்கிறது. ஊன்றிய இடது முழங்காலில் இடது கரத்தை வைத்து வலக்கரத்தில் நீலோற்பல மலரை தாங்கியிருக்கிறார். நீலோற்பலம் என்பது கருங்குவளை மலர். ஆனந்தம் ததும்பும் திருமுக மண்டலம், புன்னகை தவழும் அதரங்கள், அருள் ஒளி பொங்கும் திருவிழிகள், சுருண்ட கருங்குழலின் மேலே ஜுவாலா மகுடம், கழுத்தில் பட்டு வஸ்திரம், முன்னால் யானை. அந்த யானையின் மீது பெருமான் அமர்ந்திருப்பது போன்ற எண்ணமும் ஏற்படுகிறது நமக்கு. பெருமானுக்கு இடப்புறம் காட்சியளிக்கிறார் ஸ்ரீ புஷ்கலா தேவி. நின்ற கோலத்தில் வலது கரத்தில் பூச்செண்டு தாங்கியிருக்கிறாள் அம்பிகை. இணையற்ற அன்பும் நம்பிக்கையும் பக்தியும் இறைவனை ஈர்க்கும் என்பதற்கு ஸ்ரீ புஷ்கலா தேவியும் ஓர் உதாரணம். நித்திய பிரம்மச்சாரியாக யோகேஸ்வரனாக சபரிமலையில் கோயில் கொண்டுள்ள பகவான் குடும்பஸ்தனாக மணக்கோலநாதனாக ஆரியங்காவில் இடம் கொண்டதற்கான காரணம் ஸ்ரீ புஷ்கலா தேவியின் பவித்திரமான அன்புதான். அன்பெனும் பிடிக்குள் ஐயனை பற்றிய ஆனந்தம் ததும்புகிறது தேவியின் திருமுகத்தில். ஆனந்த புன்னகை நிலவும் பெருமானையும் தேவியையும் தரிசிக்கும் போது குடும்ப வாழ்க்கை என்பது இப்படி ஒருவருக்கொருவர் சார்ந்து அன்புடன் வாழ்வதுதான் என்றும் உணர முடிகிறது. இந்த பெருமானுக்கும் தேவிக்கும் தான் நடைபெற இருக்கிறது திருக்கல்யாண வைபவம். மணமகளான புஷ்கலா தேவி ஊஞ்சலில் தரிசனம் தருகிறார். இந்த திருமண வைபவத்துக்கான சீர்வரிசையை தாங்கிச் செல்கிறார்கள் பக்தர்கள். பரமனின் திருமணத்தை காணும் பேரு மிக பெரிது, அதை நடத்தும் பேரு அதைவிட பெரியது என்று உணர்த்துபவர்களாக பரவசமாய் செல்கிறார்கள். இதோ தம் கழுத்தில் ஏராளமான திருமாங்கல்ய சரடுகளை தரித்தவராக காட்சியளிக்கிறார் ஸ்ரீ புஷ்கலா தேவி. தெய்வ தரிசனம் தரிசனம். இதோ தம் கழுத்தில் ஏராளமான திருமாங்கல்ய சரடுகளை தரித்தவராக காட்சியளிக்கிறார் ஸ்ரீ புஷ்கலா தேவி. பெருமானுக்கும் தேவிக்கும் நடைபெற இருக்கும் திருமண வைபவத்துக்கான நிச்சயதார்த்தம் நடக்கிறது. சௌராஷ்டிர மக்கள் பெருமானின் சம்பந்திகளாக இதில் பங்கு பெறுகிறார்கள். இவர்கள் விசேஷமாக கொண்டாடும் திருவிழா இந்த கல்யாண உற்சவம். நிச்சயம் நடந்த பெருமானும் தேவியும் சப்பரத்தில் உலா கிளம்புகிறார்கள். தன் மணாளனை, மனம் கவர்ந்த நாதனை மும்முறை பலம் வருகிறார் ஸ்ரீ புஷ்கலா தேவி. தன்னை ஆத்ம சமர்ப்பணம் செய்துவிட்ட பக்தியை தான் ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக மாலை மாற்றிக் கொள்கிறார் ஸ்ரீ தர்மசாஸ்தா. திருமண மண்டபத்தில் பெருமான் அணிவிக்க இருக்கும் தாலிக்கு பூஜை நடக்கிறது. பெரும் கூட்டமாய் திரண்டிருக்கும் பக்தர்கள் கண்ணிமைக்காமல் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ எதை நினைக்கிறாயோ அதையே அடைகிறாய் என்கிறது தத்துவம். பெருமானையே எப்போதும் நினைத்துக் கொண்டிருந்த புஷ்கலா தேவியை மாங்கல்யம் கட்டி தன்னோடு ஏற்றுக்கொள்கிறார் ஸ்ரீ தர்மசாஸ்தா. பரவசமான தருணம் இது. புஷ்கலா தேவியை முன்னிட்டு அனைவருக்குமான நம்பிக்கை